சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்குள்ளே தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி மசாலா, தயிர், ரைஸ். சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய், லெமன் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். சட்டி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். கறி மசாலா 2 பூவு, 2 பிரிஞ்சு, ஒரு இலை போட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. ஆனியன் 2 வெங்காயத்தை அடிக்கணும். கொஞ்ச நேரமாக அரைக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னமாக அடங்கிட்டு நல்லா கறி மசாலா போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை வதக்கணும். பச்சை மிளகாய், தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். வதங்கிச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம். மசாலா போட்டு கறி மசாலா, லெமன் புழிஞ்சிக்கலாம். கலரி மசாலா நல்லா கிளறியாச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. ரைஸ் எல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். காரத்துக்காக வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் காரம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் 1.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வச்சுருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் கறி எடுத்துருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ கிண்டு மூடி போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பழப்பழன்னு இருக்குது. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. வாசனையாகவும் இருக்குது. சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.